கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம். அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள் மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்குது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. 6ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் எஜுர் உபாகரமா. எல்லோரும் 2 பேருக்குமே அதாவது ரிக் எஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தோம்னா 28/8/2026 அன்றைக்கி 4/9 அன்றைக்கி கோகுலாஷ்டமி. சாமவேத உபாகரமா உங்களுக்கு 13/9 அன்றைக்கி வருது. விநாயக சதுர்த்தி 14/9/2026. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியை பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு 7 சனி ஆரம்பிச்சுடுத்து. மார்ச் மாதத்திலிருந்து மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டே வருது. மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இப்போது வக்கரகதியில் சனி பகவான் இருக்கார். வக்கரகதியில் சனி பகவான் இப்போது ஜூலை 15 தேதியிலிருந்து வக்கரத்தில் இருக்கார். அது கொஞ்சம் ஒரு பெருமூச்சு விடுறதுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவின் பார்வை வேறு இருக்குது. அதனால் மாற்றங்கள் பிரச்சனைகளில் கொஞ்சம் கம்மியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதம் அதாவது பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8 17/9 வரலும் உண்டான காலகட்டத்தில் என்ன மாறுதல்கள்? பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாத பலன்களை பார்க்கும்பொழுது சூரியன் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் கேதுவோட சம்பந்தம் படுறதுனால அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்திக்கு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய், அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது யார் தடுத்தாலும் ஒரு கண்டினியூஸாக போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை கொடுக்கக்கூடியது. அதாவது விடாமுயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டம். அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்க தீரும். எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து சிறு சிறிதாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் வெற்றி உண்டு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளுக்கு உண்டான விஷயங்களை தள்ளி தள்ளி உள்ளே போய் அந்த பிரச்சனைகளை வென்று தீருவீர்கள். அது மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கார். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா செவ்வாய் புதன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிற வாழ்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா
சர்ஜன்ஸ், அதாவது மருத்துவ சம்பந்த அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மண், ஜல்லி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தது, இப்போ நல்லபடியாக மாறுதல்கள் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 4ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து அன்றைக்கே மாறுறார், 5ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன், புதன் மற்றும் கேத்துவோடு சம்மந்தப்பட்டு இருக்குது. அதனால் 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆண் வீரியம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தோம்னா ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதில் ஒரு விடிவு காலம் வரும். அதனால் கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதத்தில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சப்படுறதுனால சிறு சிறு தொல்லைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரும். அது தவிர உங்களுக்கு புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். 1/9/2026 அப்புறம் பார்த்தோம்னா சப்தமத்தில் சுக்கிரன் வர்றார். அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம், எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி, அவர் போய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, வக்கரகதியில் இருக்கிறதுனால இப்போ செலவுகள், உங்களுடைய தொழிலுக்கு போடக்கூடிய செலவுகள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1/9/2026 அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வரப்போகிறார். அவரே உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். 3/9/2026 அப்புறம் புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சின்றதுனால எல்லா விதமான போட்டியிலும் வெற்றி பெறுவீர்கள். அதாவது முயற்சிகள் விடாமுயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா ராசிநாதனே 3ஆம் இடத்துல இருக்கார். 3/9 அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த போட்டியிலையும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் கவலைப்படவே தேவையில்லை. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது, பெரிய மாறுதல்களை கொடுக்க போகிறது. இவ்வளவு நாளாக ஒரு சிறு சிறு தொல்லைகள் இருந்தது எல்லாமே மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்களில் நிச்சயமாக ஜெயம் இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். உங்களுடைய பேச்சின் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் பார்த்தலையானால் நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மடப்பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவையாக. அது உங்களுடைய பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடும். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 20/8, 21/8, 22/8 இந்த 3 நாட்களும். அதற்கப்புறம் 16/9, 17/9 5 நாட்கள் சந்திராஷ்டம். உங்களுடைய ராசிக்கு, ஜனன ராசிக்கு 8ஆம் இடத்தில் கோச்சார பிரகாரம் சந்திர பகவான் வர்றது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். பொறுமையாக இருந்து நகர்ந்து போகிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாறுதல்களையும் வெற்றிகளையும் எடுத்து கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.